எதிரும் புதிரும் தொடர்கிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வீணானது. சிறப்பு கூட்டம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் கூட மக்களின் வரி பணத்தில் தான் நடக்கப் போகிறது. இதை பற்றி பேசுவோம். திரு ஜோதி, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தில் முழுக்க முழுக்க ஸ்தம்பித்தது, வீணானது. இப்பொழுது சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான தயாரிப்புகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு மிகவும் முனைப்பாக இருக்கிறது. ஒரு கூட்டத்தொடரையே நடக்க விடாமல் செய்துவிட்டு ஒரு சிறப்பு கூட்டத்தொடருக்கு தயார் செய்து கொள்வது சரி நினைக்கிறீங்களா? தவறு. நீங்கள் செய்தது. நாங்கள் செய்யவில்லை, தவறு. ஆளுங்கட்சி தான் இதுக்கு உண்டான முழு பொறுப்பு. இப்ப இந்த கூட்டத்தொடரை இப்படியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு தான் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அரசு இந்த முக்கிய பொறுப்புகளிலே இன்றைக்கு பிரதம மந்திரி அவையிலே வந்து பேசி, எதிர்கட்சி தலைவர்களை கூட்டு பேசி, தாங்கள் சொல்லுகின்ற, நாங்கள் குற்றச்சாட்டுகின்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தது 44 பேர் தான் இருக்கின்றோம். இவர்கள் 283 பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார்கள். இந்த 3 பேர் ராஜினாமா கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். கடந்த காலங்களிலே அஸ்வினி குமார், பவன்குமார் பன்சால் அண்ட் சசி தரூர் இவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை. குற்றச்சாட்டு என்று சொல்லி அவர்கள் 3வரையும் ராஜினாமா செய்ய சொல்லி நாடாளுமன்றத்தை முடக்கிய பாரதிய ஜனதா அரசு. இன்றைய பாரதிய ஜனதா அரசு அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தது. இந்த 3 பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லி நாடாளுமன்றத்தை முடக்கியது, முழுமையாக முடக்கியது. அந்த 3 பேரும் ராஜினாமா செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ சமாதான தூதுவர்கள் போல, தான் யோகியர்கள் போல, தான் உண்மை தவறே செய்யாத ரட்சகர்கள் போல, தான் ஒண்ணுமே தெரியாத ரொம்ப நியாயவாதிகள் போல நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சிகளுக்கு இருந்தாலும் ஆளுங்கட்சி அதுக்கு உண்டான முனைப்பை காட்ட வேண்டும். உண்மையாகவே இன்றைக்கு அந்த கூட்டத்தொடரை முழுமையாக இதுவாகினது காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய இயலாமை. நாடாளுமன்றத்தை நடத்த தெரியாம, அரசை நடத்த தெரியாம, அரசாங்கத்தை நீங்கள் அமளியில் ஈடுபடுவீர்கள். நாங்கள் அமளியில் எதிர்கட்சிகள் என்ன செய்யும்? நாங்கள் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் சொல்லுவதற்கு, எங்களுக்கு நாடாளுமன்றம் நடக்கும் போது அங்கே நான் சொல்லுவதை விட்டு வேறு எங்கே சொல்ல முடியும்? நாடாளுமன்றம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தெருவிலே நின்று போராடுவோம். ஆனால் நாடாளுமன்றம் நடக்கும் போது அந்த நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சி செய்வ நாடாளுமன்றம் நடக்கவில்லை என்றால் வெளியிலே வந்து சொல்வீர்கள், நாடாளுமன்றம் நடந்தால் அமளி செய்வோம். நீங்க கத்துக் கொடுத்தது இது உண்மையாகவே பாரதிய ஜனதா எங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததோ, அவர்கள் எங்களுக்கு 10 ஆண்டுகளாக என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை நாங்கள் திருப்பி செய்கிறோம். நீங்கள் பாடத்தை பிஜேபி இந்த நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் போல பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர் தவறுகள் இழைத்ததுல எங்க கட்சியில தவறுகள் இழைத்தார்கள் என்று சொல்லும் போது நாங்கள் உடனடியாக அவனைத்து பேரையும் ராஜினாமா செய்திருக்கிறோம். சிறைகளுக்கு கூட சென்றிருக்கின்றார்கள். நாங்கள் அப்போது மெஜாரிட்டியான கட்சி, மெஜாரிட்டியாக ஆட்சி இல்லை, மைனாரிட்டி அரசு. ஆனாலும் ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்று காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பெருவாரியான உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஏன் உங்களால் எதிர்கட்சியுடைய உறவுகளுக்கு செவி மடுக்க மறுக்கிறீர்கள்? பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பாராளுமன்றத்திலே வந்து உட்கார்ந்து இதுக்கு என்ன தீர்வு என்று காண வேண்டாமா? ஆனால் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்களுடன் பேசாமல் பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு நீங்கள் அமளியிலே ஈடுபடுங்கள், ஊர்வலமாக சென்று கோஷமிடுங்கள் என்று பிரைம் மினிஸ்டர் சொல்லலாமா? சரி, அது பாராளுமன்றத்தில் இல்ல. சரி, திரு நல்லசாமி, கடந்த காலத்தில் பிஜேபி என்ன செய்ததோ, எவ்வாறு புகார்களுக்கு உள்ளானவர்கள் பதவி விலக்கப்பட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்ததோ அதை காங்கிரஸ் திருப்பி செய்கிறது. அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தானே? அதாவது கிமு கிபின்னு படிச்சிருக்கிறோம். இப்ப இதை பொறுத்தளவுல பார்க்கும்போது ஐயா சொன்னதுல இருந்து ஒண்ணு தெரியுது. 2014க்கு முன், 2014க்கு பின் ரெண்டு ஒண்ணு தானே? 2014க்கு முன்னாடி பிஜேபி வந்து முடக்குனாங்க, 2014க்கு பின்னாடி நாங்க முடக்கிறோம், அவங்க செஞ்சது நாங்க செய்யறோம்ங்கிறாங்க. இது எப்படின்னா, நாய் வந்து என்ன கடிச்சா நானும் ஓடி நாயை கடிப்போம்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்புடையதெல்லாம், பக்குவப்பட்ட அரசியல் அல்ல. அதாவது வந்து மக்கள் நல்ல அக்கறை கொள்ளணுங்க.
பாராளுமன்ற விவாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்குவமா இருக்கணும், கண்டபடியெல்லாம் பேசக்கூடாது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒரு நல்ல சொல்லணும். மனசாட்சி இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கு. பார்லமெண்ட்டுக்கு போறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசாட்சி இருக்கணும். மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுக்கு வந்து துரோகம் இழைக்க கூடாது. அதுதானே செஞ்சது காங்கிரஸ். மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இல்ல அதுல வந்து ரெண்டு பேரும் மக்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுல ரெண்டு பேரும் ஒண்ணு. நீ நானு ஒண்ணு, மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குற மாதிரிதான் ஒரு தெரியுது. இதுக்கு வந்து என்ன தீர்வுனா, கிரேக்க நாடு தான் உலகத்துல வந்து மக்களாட்சியை வந்து அறிமுகப்படுத்தும் நாடு. அப்போ ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா போன்ற நகர அரசுகளா இருந்தது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா யார் யார் அன்றாட அரசியலில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களே அந்த நாட்டினுடைய குடிமக்களாக கருதப்பட்டார்கள், மற்றவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்காளர்கள் அட ராமநாண்ட என்ன ராவணநாண்ட என்ன, எனக்கு தேர்தல் நேரத்தில் எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு குத்திட்டு போறேன். இந்த போக்கு மாறாத வரையில இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. இல்ல தேர்தலுக்காக அரசியலுக்காக தான் இரண்டு கட்சிகளும் அவ்வாறு நடந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்றீங்களா? 100% அரசியலுக்காக. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ங்கிறது மக்களுக்கு பாருங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்கங்க, பிஜேபி எடுத்துக்கங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக மாறி மாறி குதிரை ஏறினாங்களா இல்லையா? ஏதாவது நிலையான கொள்கை உண்டா? விளக்கொழியும் வேசையர் நட்பு இரண்டும் துலக்கர நாடின் வேறல்ல, விளக்கொழியும் நிஜகற்ற கண்ணையாருமே அவரன்பும் கையகற்ற கண்ணையாரும். மாறி மாறி தோல் ஏறி திருவிழா பார்த்து இன்னைக்கு சப்பானியா போச்சு கட்சியே. சரி திரு ராமநாதன், நாடாளுமன்றம் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆளும் கட்சியும் உதவி செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை சமாதானப்படுத்தி அமைதியாக நாடாளுமன்றம் நடத்துவதற்கான சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இல்ல பல கூட்டங்களை போட்டோம். நாங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டியா எல்லா நாடாளுமன்றம் நடத்த வேண்டும், அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என்று அவர்களை அழைத்தோம், கூட்டம் போட்டோம். சபாநாயகர் அவர்களே அந்த கூட்டங்களை போட்டார். எல்லாம் போட்டதற்கு பின்னாலே வெளியில் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் சொல்ல முடியாததால், அந்த ஆட்சியின் மீது குறைகள் சொல்ல முடியாததால் ஏதாவது குழப்பம் போட்டு விளைவித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த பாராளுமன்றத்தையே முடக்கினார்கள். பவன்குமார் பன்சால் அவர்கள் என்ன, அவங்க ரயில்வே அமைச்சராக இருந்தபோது, எங்க அப்பா ரயில்வே அமைச்சராக இருந்து நான் அதில் ரயில்வே துறையில வேலை வாங்கி கொடுக்க முடியும் என்று சொல்லி லஞ்சம் வாங்கினால் அதற்கு யார் பொறுப்பு, பகர பொறுப்பு யாரு அதற்கு பொறுப்பேற்க முடியும்? அதனால ரயில்வே துறை அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டிலே பதவி விலகினார். ஒரு தன்னுடைய பியூனை வைத்தோ அல்லது தன்னுடைய அலுவலக ஒரு மருமகனோ என்னமோ மகனும் மருமகனும் சேர்ந்து ரயில்வே துறையில வேலை வாங்கி தர முடியும், கான்ட்ராக்டுகளை வாங்கி தர முடியும் என்று சொல்லி லஞ்சம் வாங்குகிறார். அதனால பதவி விலகணும் அப்படின்னு சொன்னோம். ஆண்டிமுத்து ராஜா ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்க சொல்லல, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அந்த 1,76,000 கோடி ஊழல் என்று சொல்லும் போது உத்தேச இழப்புனா இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டது யாருடைய காலத்துல? காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது அவர் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது அவர் கைது செய்யப்பட்டார். அதனால அவர்கள் இருக்கும் போதே, அதனால 1,86,000 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லி மன்மோகன் சிங் அவர்கள் மீதே குற்றச்சாட்டப்பட்டது. யாரு? நாங்க குற்றம் சாட்டல, சிஏஜி குற்றம் சாட்டியது. அதனால பதவி விலகணும்னு சொன்ன உடனே ஜீரோ லாஸ் என்று சொன்னால் கபில் சிபல், ஆண்டிமுத்து ராஜா பிரச்சனை வந்தபோது ஜீரோ லாஸ், எந்த விதமான லாஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பெரிய முயற்சிக்கு பின்னாலே, பெரிய பாராளுமன்ற முடக்கத்திற்கு பின்னாலே அவர்கள் பதவி விலக வேண்டி வந்தது. அதற்கு பின்னால் கைது செய்யப்பட்டார். இன்று வரை முடக்கினது சரின்னு சொல்றீங்க? அன்னைக்கு முடக்கினது சரி, அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. இல்ல இன்னைக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. எந்த விதமான, நீங்க வந்து இப்ப அவருடைய இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தது சரியா என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டையும் அவர்களால் சொல்ல முடியல. இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். அவர் சரியா என்று கேட்கிறார், இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். தார்மீக பொறுப்பு உண்டா? இல்ல தார்மீக பொறுப்புனா என்ன? தார்மீகம்னா என்ன? ஏதாவது ஒரு ஊழலோ குற்றச்சாட்டோ ஏதாவது முறையாக இந்த பிரிவின் கீழ் இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக தார்மீக பொறுப்பு. எங்களுடைய தலைவர் அத்வானி அவர்கள் அதற்கு வழிகாட்டியிருக்கின்றார். நாங்க உடனடியாக அந்த வழியில் நடந்தீர்களா? நிச்சயமாக அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தா பதவி விட்டு விலகிடுவோம். ஆனால் அப்படி குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாம இப்ப இன்னைக்கு சொல்றோம், ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாம நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகினாலும் கூட காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும். சரி, அதற்காக அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களை பலிகடாவா ஆக்க முடியுமா? ராஜினாமா செய்ய முடியுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இறுதியா சொல்லுங்க திரு ஜோதி.
காங்கிரஸ் போல் அல்ல பிஜேபி, அது போல் விட்டு கொடுப்பதற்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இவருங்க எப்படின்னா உண்மையை முழுமையாக மறைக்கிறார். பிரதமர் போல் கொண்டு பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் போல் கொண்டு சகோதரர் வரைக்கும் உண்மைகளை முழுமையாக மறைக்கிறார். இதுல தவறே இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி தவறு இல்லைன்றத தயவுசெய்து நேர முடிந்தோட சுருக்கமாக சொல்ல அப்படிங்களா? அதனால தவறே இல்லைன்னு சொல்றாங்க. உறுதியாக அது சுஷ்மா சுவராஜ் போல் கொண்டு அந்த நம்ம வசுந்தர ராஜே போல் கொண்டு சிவராஜ் சௌகான் குறிப்பா ஒன்னே சொல்றேன். சிவராஜ் சௌகானை பற்றி ஒரு சொல்லுகிறார். நேர முடிந்தோட சுருக்கமாக ஆர்டிஐப்படி சிவராஜ் சௌகான் தவறு செய்திருக்கிறார் என்பதை நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றது. அது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சிவராஜ் சௌகான் பதவி விலக வேண்டும், சுஷ்மா பதவி விலக வேண்டும், வசுந்தராஜ் பதவி விலக வேண்டும். திரு ராமநாதன், ஆனால் அவருடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்கப் போவதில்லை. உண்மையானவர்கள் தூய்மையானவர்கள் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்புறீங்களா? நிச்சயமா நம்புறோம். ஏனென்றால் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் எல்லாம் 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை அவர் மீது. மீண்டும் வசுந்தரா ராஜே சிந்தியா மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்று வந்திருக்கின்றார். நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே கூக்குரல் போடுவதெல்லாம் நீங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தையே கேவலப்படுத்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள். அதையெல்லாம் நிறுத்துங்கள். அப்படித்தான். அப்படி என்றால் தான் 44 இடங்களில் இருந்து நீங்கள் கொஞ்சமாவது 1-2 இடங்களை கூடுதலாக பெற முடியும். சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாடாளுமன்றம் முடங்கியது. அதுக்கு பிறகு தலைவர்கள் ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டார்கள், கடுமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார்கள். இதெல்லாம் சரியா என்பது பற்றியும் கருத்துக்களை குடிமைக்காக திரு ராமநாதன், திரு ஜோதி, திரு நல்லசாமி, மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.